வேற்றுக்கிரகவாசிகள் தொடர்பாக விண்வெளி கோட்பாட்டாளர்களால் கூறப்பட்டு வருகின்ற சில விடயங்கள் பற்றி உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அண்டவெளியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான கோள்களில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவே நவீன காலத்து விஞ்ஞானிகள் நம்பிக்கை வெளியிட்டு வருகின்றார்கள். அப்படியானால் அண்டவெளியில் இருக்கின்ற கோள்களில் ஏதாவது ஒன்றில் இருந்து உயிரினங்கள் பூமிக்கு வந்ததற்கான அல்லது வந்து கொண்டிருப்பதற்கான அல்லது வர இருப்பதற்கான சாத்தியங்கள் பூமியில் இருந்தேயாக வேண்டும். அதற்கான ஆதாரங்களும் பூமியில் நிச்சயம் இருந்தாக வேண்டும். அப்படியான ஆதாரங்கள் பூமியில் இருக்கின்றனவா? அண்டவெளியில் உள்ள கோள்களில் ஏதாவது ஒன்றில் உயிரினங்கள் இருப்பது உண்மையானால் அல்லது அது சாத்தியமானால் அந்த உயிரினங்கள் ஏன் இதுவரை பூமியில் உள்ள மனிதர்களை தொடர்பு கொள்ளவில்லை? வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வந்ததற்கான ஆதாரங்கள் பூமியில் இருப்பதாக பல்வேறுபட்ட ஆய்வாளர்களினாலும் கூறப்பட்டு வருகின்ற நிலையில், அப்படி பூமிக்கு வருகின்ற வேற்றுக்கிரகவாசிகள் எதற்காக மனிதர்களை சந்திக்க தயங்குகின்றார்கள்? இதற்காக அவர்கள் மனிதர்களுக்கு மறைந்து செல்கின்றார்கள். இதற்காக அவர்கள் மனிதர் கண்களுக்கு தெரிவதற்கு அச்சப்படுகின்றார்கள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடுகின்றது இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் உள்ள அலமோசோ, கொலராடோ 1967 செப்டம்பர் மாதம் 7 ஸ்னிப்பி என்ற பேருடைய 3 வயது குதிரை திடீரென்று காணாமல் போயிருந்தது. அந்த குதிரையை பல இடங்களிலும் தேடினார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த குதிரையை கண்டுபிடித்த போது அனைவருக்கும் பலத்த அதிர்ச்சி. ஸ்னிப்பி என்ற அந்த குதிரை தொலைந்து 3 நாட்களின் பின்னர் இறந்த நிலையில் அந்த குதிரை கண்டுபிடிக்கப்பட்டது. குதிரையினது உடலின் பல பாகங்கள், உறுப்புகள் அகற்றப்பட்டிருந்தன. அது காட்டு மிருகங்களின் வேலையாக இருக்கலாம் என்று ஆரம்பத்தில் கருதப்பட்டிருந்த போதிலும், அந்த குதிரையினது உறுப்புகள் அகற்றப்பட்டிருந்த முறையை பார்த்தவர்கள் நிச்சயம் அது மிருகங்களினாலோ அல்லது உணவுக்காக மனிதர்களினாலோ மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற முடிவுக்கு வந்திருந்தார்கள். சத்திர சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மெல்லிய கூரிய கத்தி போன்ற ஒன்றின் மூலமே அந்த குதிரையின் உறுப்புகள் மிக மிக நேர்த்தியாக அகற்றப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள். அந்த குதிரையின் விடயம் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கம் அந்த குதிரை பற்றிய ஆய்வுகளை செய்தபோது நவீன சத்திர சிகிச்சையின் மூலமே அந்த குதிரையின் உறுப்புகள் அகற்றப்பட்டிருந்தது தெரிய வந்தது. குதிரையின் முகத்தில் அதனது தோல் மிக மிக நேர்த்தியாக அகற்றப்பட்டு குதிரையினது மூளையின் பாகங்கள் நூதனமான முறையில் வெளியே எடுக்கப்பட்டிருந்தன. குதிரையின் இதயம் நவீன சத்திர சிகிச்சை முறையில் அகற்றி எடுக்கப்பட்டிருந்தது. குதிரையினது முள்ளந்தண்டின் மாதிரிகளும் நுண்ணியமான முறையில் சில இடங்களில் அகற்றப்பட்டிருந்தன. இந்த விடயம் மர்மங்கள் நிறைந்த ஒரு சம்பவமாகவே அந்த நேரத்தில் இருந்தது. அதன் பின்னர் இதே போன்ற சம்பவங்கள் பூமியின் வேறு பாகங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றனவா என்று ஆய்வாளர்கள் தேட ஆரம்பித்த போது அவர்களுக்கு பலத்த அதிர்ச்சி. அதே போன்ற சம்பவங்கள் பூமியின் பல பாகங்களிலும் இடம்பெற்று வருவது கண்டு அவர்கள் மிகுந்த அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார்கள். அந்த காலப்பகுதியில் ஒன்றல்ல, இரண்டல்ல, சுமார் 50,000க்கும் அதிகமான இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பதியப்பட்டுள்ளன. மிருகங்கள் உயிருடன் கடத்தப்பட்டு எங்கோ கொண்டு செல்லப்படுகின்றன. 2-3 தினங்களின் பின்னர் அந்த மிருகங்கள் பிணங்களாக கண்டெடுக்கப்படுகின்றன. அந்த மிருகங்களினுடைய ஒரு சில பாகங்கள் மட்டும் நவீன சத்திர சிகிச்சைகள் மூலம் மிக மிக நுணுக்கமாக அகற்றி எடுக்கப்பட்டு காணப்படுகின்றன. இறைச்சிக்காக அந்த மிருகங்கள் கடத்தப்படவில்லை. வெறும் ஆராய்ச்சிகளுக்கான மாதிரிகளை எடுப்பதற்காகவே அந்த மிருகங்கள் கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றன. அதுவும் பூமியின் பல பாகங்களிலும்.
ஒருவேளை அது வேற்றுக்கிரகவாசிகளின் வேலையாக இருக்கலாமோ என்கின்ற கோணத்தில் அணுகினார்கள் ஆராய்ச்சியாளர்கள். வேற்றுக்கிரகங்களில் இருந்து பூமிக்கு வருகை தருகின்ற வேற்றுக்கிரகவாசிகள் பூமியின் உயிரினங்கள் பற்றிய ஆராய்ச்சிகளை செய்வதற்காக பூமியில் வாழும் கால்நடைகளின் பாகங்களை அகற்றிச் சென்றிருக்கலாம் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் சந்தேகம் வெளியிட்டார்கள். பூமியில் ஒரு ஜெனட்டிக் ஹார்வெஸ்ட், அதாவது பாரிய அளவிலான மரபணு அறுவடை ஒன்றை வேற்றுக்கிரகவாசிகள் அந்த காலத்தில் செய்திருக்கலாம் என்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் கால்நடை சத்திர சிகிச்சை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து கருத்து வெளியிட்டிருந்தார்கள். பூமியில் வாழும் உயிரினங்களின் மரபணுக்களை கொண்டு வேற்றுக்கிரகவாசிகள் புதிதான உயிரினங்களை உருவாக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவதற்காகவே கால்நடைகளின் பாகங்களை அகற்றி சென்றிருக்கலாம் என்று வேறு சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஆய்வாளர்கள் கூறுகின்ற கூற்றுக்கள் உண்மையானால் பூமிக்கு வேற்றுக்கிரகவாசிகள் அடிக்கடி வந்து செல்கின்றார்கள் என்கின்ற உண்மை வெளிப்பட்டு நிற்கின்றது. அப்படியானால் அந்த வேற்றுக்கிரகவாசிகள் ஏன் மனிதர்களின் கண்களுக்கு தெரிவதில்லை? அவர்கள் ஏன் மனிதர்களை தொடர்பு கொள்வதில்லை? இந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்பதற்கு முன்னதாக பூமியில் அண்மை காலத்தில் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு சம்பவத்தையும் பார்த்து விடுவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். லண்டனுக்கு மேற்காக 90 மைல்கள் தொலைவில் இங்கிலாந்தின் அமைதியான சில பாரம்பரிய கிராமங்கள். இந்த பிரதேசங்கள் சில குறியீடுகளுக்கும் பிரசித்தி பெற்றவை. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்டவை என்று கூறப்படுகின்ற ஸ்டோன்ஹெஞ்ச், சில்பெரி ஹில். அமைதியாக இருந்து வந்த இந்த பிராந்தியம் 1978ஆம் ஆண்டு திடீரென்று முழு உலகத்தினதும் கவனத்தை ஈர்த்தது. அந்த பிராந்தியத்தில் இருந்த பயிர் நிலங்களில் ஒரே இரவில் திடீரென்று புதிய புதிய உருவங்கள் குதிக்க ஆரம்பித்தன. பார்லி, கோதுமை போன்ற பயிர் நிலங்கள் மிக மிக நேர்த்தியாக வெட்டப்பட்டு கிராப் சர்க்கிள்ஸ் என்ற குறியீட்டு பேரில் அழைக்கப்படுகின்ற இந்த உருவங்கள், சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அதுவும் வானத்தில் இருந்து பார்த்தால் மாத்திரமே தெரியக்கூடிய வகையில் கிராப் சர்க்கிள்ஸ் என்ற அந்த உருவங்கள், ஓவியங்கள் கச்சிதமாக உருவாக்கப்பட்டிருந்தன. பூமியின் தோற்றம் போலவும் பிரிவில் உள்ள நஸ்கா லைன்ஸ்கள் போலவும் வேறு இனம் தெரியாத அமைப்புகளிலும் கிராப் சர்க்கிள்ஸ் ஓவியங்கள் உருவாக்கப்பட்டு காணப்பட்டன. அனைத்து ஓவியங்களும் மிகவும் சீராகவும் நேர்த்தியாகவும் பயிர்களை வெட்டி உருவாக்கப்பட்டிருந்தன. பயிர்களை வெட்டி கிராப் சர்க்கிள்ஸ் ஓவியங்கள் உருவாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பல வருடங்கள் அடிக்கடி இடம்பெற ஆரம்பித்தன. இதேபோன்று பயிர்களை வெட்டி ஓவியங்கள் உருவாக்குவதான கதைகள் பல 100 வருடங்களுக்கு முன்னரேயே பிரித்தானிய மக்கள் மத்தியில் இருந்திருக்கின்றன. பேய்களே இரவில் பயிர்களை வெட்டி தம்மை வெளிப்படுத்துவதாக ஆதிகால பிரித்தானிய மக்கள் நம்பியிருந்தார்கள். பிரித்தானியாவில் 1970களில் நடைபெற்ற அந்த சம்பவத்தையும் அப்பிரதேசத்து வாழ் மக்கள் ஆரம்பத்தில் அப்படித்தான் நம்பியிருந்தார்கள். கிராப் சர்க்கிள்ஸ், அதாவது பயிர்கள் வெட்டப்பட்டு ஓவியங்கள் உருவாக்கப்பட்டிருந்த அந்த பிரதேசங்களில் வானத்தில் இருந்து ஒளிப்பிழம்புகள் பெரும் சத்தத்துடன் வந்து சென்றதை கண்டதாக கூறினார்கள் உள்ளூர்வாசிகள். அதனைத் தொடர்ந்துதான் அது வேற்றுக்கிரகவாசிகளின் வேலையாக இருக்கலாமோ என்கின்ற கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தார்கள் ஆய்வாளர்கள். வேற்றுக்கிரகவாசிகளினால் இந்த கிராப் சர்க்கிள்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற கூற்று உண்மையானால் இதற்காக வேற்றுக்கிரகவாசிகள் அந்த உருவங்களை உருவாக்கினார்கள். கிராப் சர்க்கிள்ஸில் உள்ள உருவங்களின் ஓவிய வடிவங்களின் அர்த்தம் என்ன? கிராப் சர்க்கிள்ஸில் வரையப்படுகின்ற ஓவியங்களின் ஊடாக மனித குலத்திற்கு வேற்றுக்கிரகவாசிகள் என்ன செய்தியை கூற விளைகின்றார்கள்? பூமிக்கு அப்பாற்பட்ட சக்திகளுடன் தொடர்புபட்ட ஒன்றாக இருக்கலாம் என்று சில தரப்புகளால் நம்பப்படுகின்ற ஸ்டோன்ஹெஞ்சிற்கு அருகாக உருவாக்கப்படுகின்ற இந்த கிராப் சர்க்கிள்ஸ்களின் மூலம் பிரித்தானியாவில் உள்ள ஸ்டோன்ஹெஞ்ச் பூமியின் எதிர்கால மாற்றங்களில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கப் போகின்றதா? இப்படியான கோணத்தில் ஆய்வாளர்கள் தமது பார்வைகளை செலுத்திக் கொண்டிருந்த போது 2003ஆம் ஆண்டு கனடாவின் மனிட்டோபா என்கின்ற மாகாணத்தில் பாய்சவன் என்கின்ற கிராமத்தில் 16 கிராப் சர்க்கிள்ஸ் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன.
இதேபோன்று 2014ஆம் ஆண்டு ஜெர்மனியின் பவாரியான் பிராந்தியத்தில் 246 அடிகள் விஸ்தீரணமான பாரிய கிராப் சர்க்கிள்ஸ் ஒரே இரவில் தோன்றியிருந்தது. ஜெர்மனியில் இந்த கிராப் சர்க்கிள்ஸ் உருவாகியிருந்த நிலத்தின் உரிமையாளரான கிறிஸ்டோபர் ஹூண்டர்ஸ் இயற்கைக்கு மாறான சில காரியங்களே அந்த ஓவியத்தை உருவாக்கியிருக்கலாம் என்று தான் நம்புவதாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். பூமியின் பல பாகங்களிலும் இதுபோன்ற கிராப் சர்க்கிள்ஸ் உதிக்க ஆரம்பித்துள்ளன. இந்த 2026ஆம் ஆண்டில் கூட பிரித்தானியாவின் வில்ஷியா மற்றும் சொமசெட் பிராந்தியங்களில் கிராப் சர்க்கிள்ஸ் உருவாக்கப்பட்டு காணப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. டிட்ஷெட் பகுதியில் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி 120 அடி விஸ்தீரணமான கிராப் சர்க்கிளும், வில்ஷியா பகுதியில் உள்ள ஒயிட் ஷீட் ஹில்லில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி 180 அடி விஸ்தீரணத்தில் ஒரு கிராப் சர்க்கிளும், சொமசெட்டில் உள்ள ஜெக்ஸ் கேஸ்டல் பிளான்டேஷனில் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி 75 மீட்டர் நீளமான கிராப் சர்க்கிளும், வில்ஷியாரில் அல்பெரிக்கு அருகில் வெடன் ஹில் என்ற இடத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஒரு கிராப் சர்க்கிளும் உருவாக்கப்பட்டிருந்தன. மனிதர்களால் இதுபோன்ற கிராப் சர்க்கிள்ஸ்களை உருவாக்க முடியுமா என்று ஆராய்ந்த போது முடியும் என்று கூறுகின்றார்கள் சில ஆய்வாளர்கள். சில இடங்களில் கவனத்தை ஈர்ப்பதற்காக சிலர் இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொண்டிருந்ததையும் அவர்கள் சுட்டிக்காண்பிக்கின்றார்கள். ஆனாலும் ஒரே இரவில் இதுபோன்ற பாரிய கிராப் சர்க்கிள்ஸ்களை உருவாக்குவது என்பது மிக மிக கடினம் என்று உறுதியாக கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். துல்லியமான வரைபடங்கள், கம்ப்யூட்டர் அளவீடுகள், நவீன இயந்திரங்கள், இப்படி பல விடயங்களை கொண்டு ஒரு பாரிய குழு முழுமூச்சாக்க முயன்றால் மாத்திரமே ஆய்வாளர்களை பொறுத்தவரையில் இது பௌதீக முறையில் சாத்தியம் என்று கூறுகின்றார்கள். இந்த கிராப் சர்க்கிள்ஸ்கள் உருவாக்கப்பட்டிருந்த இடங்களில் உள்ள மண் மாதிரிகளை பரிசோதித்த விஞ்ஞானிகள் சாதாரணமாக பூமியில் காணப்படாத ஒரு வகை எரிபொருள் கழிவுகள் மற்றும் வெப்பத்துடன் கூடிய மாற்றங்கள் அந்த மண்ணில் காணப்படுவதாகவும் கூறுகின்றார்கள். 1991ஆம் ஆண்டு டாக்டர் வில்லியம் லெவன்ஹூட் என்கின்ற விஞ்ஞானி கிராப் சர்க்கிள்ஸ் பற்றிய ஒரு புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டார். கிராப் சர்க்கிள்ஸ் தொடர்பாக சுமார் 10 வருடங்கள் ஆராய்ச்சிகளை செய்துவிட்டு தனது புதிய கண்டுபிடிப்புகளை அவர் வெளியிட்டிருந்தார். காம்ப்ளெக்ஸ் எனர்ஜி சிஸ்டம் என்கின்ற ஒரு வகை சக்தி பிரயோகத்தின் மூலம் வெற்றிக்கிரகவாசிகளினால் அந்த கிராப் சர்க்கிள்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் அவரது 10 வருட கால ஆராய்ச்சிகளின் அந்த முடிவு. பூமியில் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை கூறும் நோக்கத்தில் அல்லது பூமியில் உள்ளவர்களுக்கு பூமியின் அழிவு பற்றிய ஒரு எச்சரிக்கையை விடுக்கும் நோக்கத்தில் வெற்றிக்கிரகவாசிகள் இதுபோன்ற காரியங்களை செய்து வரலாம் என்றும் டாக்டர் வில்லியம் லெவன்ஹூட் தெரிவித்திருந்தார். பலத்த வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாகி வருகின்ற டாக்டர் வில்லியம் லெவன்ஹூடின் கண்டுபிடிப்புகள் இதுவரை சரியான முறையில் நிரூபிக்கப்படவில்லை. ஆனாலும் பெரும்பாலான இந்த கிராப் சர்க்கிள்ஸ்களுக்கு அருகில் மனிதர்கள் செல்லுகின்ற போதுகளில் சில சமயங்களில் கையடக்க தொலைபேசிகள் போன்ற இலத்திரனியல் உபகரணங்கள் சீரற்றப் போவதாகவும், சில வித்தியாசமான உணர்வுகள் தமக்கு ஏற்படுவதாகவும், தமது காதுகளுக்குள் வித்தியாசமான சத்தங்கள் கேட்கப்படுவது போன்று தாம் உணர்வதாகவும் சிலர் தமது அனுபவங்களை வெளியிட்டு வருகின்றார்கள். வேறு சிலர் இந்த கிராப் சர்க்கிள்ஸ்களுக்குள் தாம் செல்லுகின்ற போது வித்தியாசமான உணர்வுகளை தாம் பெறுவதாகவும், தம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ காரியங்கள் யாராலோ கூறப்படுவதை தாம் உணர்வதாகவும் கூறுகின்றார்கள். கனடாவில் 2003ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கிராப் சர்க்கிள்ஸ் பற்றிய ஆய்வுகளை செய்த பிரண்டன் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த விஞ்ஞானி மைக்கேல் ஐசிகோனிஸ் கிராப் சர்க்கிள்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த ரேஷியோஸ் சில மியூசிக்கல் நோட்ஸின் மேத்தமெட்டிக்கல் ஃப்ரீக்வன்சிஸுடன் இணைந்து காணப்படுவதாக கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, கிராப் சர்க்கிள்ஸ் உருவாக்கப்பட்டுள்ள பயிர்களை நுழம்புகள், பூச்சிகள் போன்ற எந்த உயிரினங்களும் நெருங்குவதில்லை என்றும் கண்டுபிடித்தார்கள். மர்மங்கள் நிறைந்த இந்த கிராப் சர்க்கிள்ஸ்கள் தொடர்பான ஆராய்ச்சிகள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதேவேளை பூமியின் பல பாகங்களிலும் இந்த கிராப் சர்க்கிள்ஸ்கள் தொடர்ந்து உருவாகிக் கொண்டுதான் இருக்கின்றன.
இந்த கிராப் சர்க்கிள்ஸ்கள் பற்றிய உண்மைகளும் இந்த கிராப் சர்க்கிள்ஸ்கள் ஊடாக மனித இனத்திற்கு கூறப்படுகின்ற செய்திகளும் மனிதர்களால் சரியான முறையில் கண்டுபிடிக்கப்படுகின்ற போது பூமியினதும் மனித இனத்தினதும் எதிர்காலம் பற்றியதான உண்மைகளை மனித இனம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றார்கள் ஆய்வாளர்கள். இந்த இடத்தில் சில முக்கியமான கேள்விகள் எழுகின்றன. அண்டவெளியில் வெற்றிக்கிரகவாசிகள் இருப்பது உண்மையானால் அவர்கள் ஏன் இதுவரை மனிதர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை? அவர்கள் மனிதர்களுக்கு கூற நினைக்கின்ற செய்திகளை ஏன் இதுவரை அவர்கள் மனிதர்களுக்கு நேரடியாக தெரிவிக்கவில்லை? இதற்காக வெற்றிக்கிரகவாசிகள் மனிதர்களுக்கு மறைந்து வாழ்கின்றார்கள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை யாராலும் சரியான முறையில் வழங்க முடியாமலேயே இருந்து வருகின்றது. வெறும் அனுமானங்கள் மாத்திரம்தான் இதுவரை பதில்களாக வந்து கொண்டிருக்கின்றன. 1960களில் டாக்டர் ஜான் இ பால் என்கின்ற பிரபல்யமான விஞ்ஞானி வெற்றிக்கிரகவாசிகளின் செயற்பாடுகள் பற்றி மிக முக்கியமான ஒரு அனுமானத்தை வெளியிட்டிருந்தார். அந்த அனுமானம் ஜூ ஹைபோதசிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. சாதாரணமாகவே ஜூவில், அதாவது மிருக காட்சி சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மிருகங்களை மனிதர்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அந்த மிருகங்கள் என்ன செய்கின்றன, எப்படி வாழ்கின்றன, எப்படி உண்ணுகின்றன, எப்படி இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன என்று அந்த மிருகங்களின் அத்தனை அசைவுகளையும் மனிதர்கள் அவதானித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அது அந்த மிருகங்களுக்கு முழுமையாக தெரியாது. சில சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் தங்களை அவதானிப்பதை அந்த மிருகங்கள் உணர்ந்து கொண்டாலும் அந்த மிருகங்களினால் எதுவுமே செய்ய முடிவதில்லை. அத்தோடு தங்களை அவதானிக்கும் அந்த மனிதர்களை மிருகங்களினால் சாதாரணமாக பார்த்து உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர மனிதர்களின் வாழ்க்கை முறைகள் பற்றியோ மனிதர்களின் சீர்பாடுகள் பற்றியோ இதற்காக மனிதர்கள் அந்த மிருகம் காட்சி சாலைக்கு வந்து செல்கின்றார்கள் என்பது பற்றியோ அந்த மிருகங்களினால் கணிப்பிடவோ அல்லது ஊகிக்கவோ முடியாது. கூண்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தங்களை பார்க்க வருகின்ற மனிதர்கள் தங்களை பார்த்துவிட்டு பின்னர் எங்கு செல்கின்றார்கள் என்றோ, இன்று வந்த மனிதர்கள் ஏன் மறுநாள் தங்களை பார்க்க வரவில்லை என்றோ எதுவுமே அவர்களுக்கு புரியாது. மனிதர்கள் ஏன் தங்களை தொடர்பு கொள்வதில்லை என்றும், ஏன் தமது கூடுகளுக்குள் மனிதர்கள் வந்து தம்முடன் வசிப்பதில்லை என்றும் மிருக காட்சி சாலைகளுக்குள் உள்ள மிருகங்களினால் உணர்ந்து கொள்ளவும் முடியாது, கேள்வி கேட்கவும் முடியாது. இதனைத்தான் ஜூ ஹைபோதசிஸ் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். மனிதர்கள் கூட ஜூ, அதாவது மிருக காட்சி சாலைக்குள் மிருகங்கள் வாழ்வது போன்றதான ஒரு வாழ்க்கையைத்தான் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும், மனிதர்களை விட பல மடங்கு அறிவும் ஆற்றலும் கொண்ட வெற்றிக்கிரகவாசிகளினால் மனிதர்கள் அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும், மிருக காட்சி சாலைகளுக்குள் வாழும் மிருகங்களினால் எப்படி மிருக காட்சி சாலைகளுக்கு வெளியே மனிதர்களின் வாழ்க்கை முறையை உணரவோ கேள்வி கேட்கவோ முடியாதோ, அதே போன்று பூமிக்கு வெளியே நடைபெறுகின்ற வெற்றிக்கிரகவாசிகளின் செயற்பாடுகளை மனிதர்களினால் இலகுவில் கணிக்கவோ அல்லது அனுமானிக்கவோ முடியாது என்றும் ஜூ ஹைபோதசிஸ் என்கின்ற தனது கோட்பாட்டினூடாக நிறுவுகின்றார் டாக்டர் ஜான் பால். இதேபோன்று ஜங்கிள் ஹைபோதசிஸ் என்ற ஒரு கோட்பாடும் உள்ளது. அந்த கோட்பாட்டினை டார்க் ஃபாரஸ்ட் ஹைபோதசிஸ் என்றும் அழைப்பார்கள். பூமிக்கும் வெற்றிக்கிரகவாசிகளுக்கும் இடையிலான உறவு நிலை இப்படிப்பட்டதாக கூட இருக்கலாம். மனிதர்களை வந்து சந்திக்க வேண்டிய தேவை நிலை இதுவரை வெற்றிக்கிரகவாசிகளுக்கு வந்திருக்காமல் இருக்கலாம். பல்வேறு காரணங்களுக்காக அண்டவெளியில் பயணம் மேற்கொள்ளும் வெற்றிக்கிரகவாசிகளுக்கு பூமியும் அதில் வாழும் மனிதர்களும் எறும்புகளைப் போன்று சிறு விடயமாக இருக்கலாம். அல்லது எம்மை கடந்து செல்லும் வெற்றிக்கிரகவாசிகளை பார்ப்பதற்கான சக்தியோ அல்லது தொழில்நுட்ப வசதிகளோ மனிதர்களாகிய எங்களிடம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஜங்கிள் ஹைபோதசிஸ் என்ற கோட்பாடு இதனைத்தான் வெளிப்படுத்தி நிற்கின்றது. வெற்றிக்கிரகவாசிகள் என்கின்ற விடயத்தில் ஒன்றை தெளிவாக கூறுகின்றார்கள் விண்வெளி கோட்பாட்டாளர்கள். வெற்றிக்கிரகவாசிகள் என்று கூறப்படுகின்றவர்கள் மனிதர்களை விட பல மடங்கு அறிவு படைத்தவர்கள், மனிதர்களை விட தலை சிறந்த தொழில்நுட்ப வசதிகளை தமதாக கொண்டவர்கள்,
விஞ்ஞானத்தில் பல ஆயிரம் வருடங்கள் மனிதர்களை விட முன்னோக்கி சென்று விட்டவர்கள். வேற்றிக்கிரகவாசிகள் மனிதர்களை தொடர்பு கொள்ளும் வரை அவர்களுக்காக காத்திருப்பதை விட மனிதர்களுக்கு வேறு வழியே கிடையாது என்று விண்வெளி கோட்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.